அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வராகி அம்மனுடைய ஆகர்ஷண மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வராகி அம்மனுடைய ஆகர்ஷண மந்திரமானது ஒரு வராகி உபாசகராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எளிமையாக சித்து ஆகும். அப்படி வராகி உபாசனைகள், வராகி பூஜைகள், வராகியை சார்ந்த விஷயங்களை செய்து வரக்கூடியவர்களுக்கு இந்த அழைப்பு ஆகர்ஷண மந்திரம் சீக்கிரமாகவே வேலை செய்யும். இது உரு கொடுக்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது பஞ்சமி நாள், சரியா? வளர்பிறை பஞ்சமி நாளில் சரியான ஹோரையில் நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். அதாவது குரு ஹோரை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு ஹோரையை பார்த்து கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கணும். இது எத்தனை உரு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10,008 உரு கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். 10,008 உரு கொடுக்கும் பட்சத்தில் சித்தி ஆகும். நீங்கள் ஒரு நாள்லேயே நீங்கள் உரு கொடுக்க முடிஞ்சால் அந்த பஞ்சமி நாள்லேயே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம் கிடையாது, சின்ன மந்திரம் தான். இது வராகி உபாசகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மந்திரம். சீக்கிரமே தெய்வம் ஆகர்ஷணமாகக்கூடிய ஒரு மந்திரம். நீங்கள் இதுக்கு ஆகர்ஷண மையோல வேறு எதுவோ வச்சு பயன்படுத்த தேவையே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த முறையை அந்த நான் சொன்ன மாதிரி பஞ்சமி நாளில் குரு ஹோரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்திரம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த குரு ஹோரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கே முடிஞ்சாலும் நீங்கள் அன்றைக்கே சொல்லி முடிங்க. ஏன்னா ரொம்ப பவரான நாள். அந்த நாளில் நீங்கள் சொல்லி 10,008 உரு கொடுத்துட்டீங்கனாலே போதும், சரிங்களா? ஆகர்ஷணம் தெய்வம் ஆகர்ஷணம் ஆகிடும். இந்த முறை செய்யும் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் உணவு அருந்துற மாதிரி இருக்கும். மற்ற நேரம் உபவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விரதம் கடைபிடித்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை உணவு அருந்தும்படியாக தான் இருக்கும். இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஐயும் கிரியும் சிரியும் வராகி வராகமுகி ஆகர்ஷணாய ஸ்வாஹா. இதுதாங்க இந்த வராகி அம்மனுடைய ஒரு ஆகர்ஷண மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். எல்லாருமே இதை ஈஸியாக பயன்படுத்த முடியும். அந்த வகையில் தான் இந்த மந்திரம் எளிமையாக கொடுத்துருக்குறோம். இந்த பூஜை செய்யும் பொழுது நான் படையில் வைக்கணுமா, ஏதாவது பெரிய பூஜைகள் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது போல் தேவையில்லை. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் படையில் வைக்கலாம். இல்லைன்னா வராகியோடைய கோயிலில் இருந்து இதை சித்தி பண்ணலாம், சரிங்களா? அவ்வளோதான். கட்டுப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் அந்த நாளில் பார்த்திங்கன்னா மது மாமிசம் இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும். மந்திரம் சொல்லும் பொழுது சிகப்பு நிற வேஷ்டி அணிஞ்சு தான் மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.